ஆனால் இப்போ சமீபத்தில் சவுதியும் பாகிஸ்தானும் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க. அது வந்து முக்கியமாக இஸ்ரேலுக்காகவா இல்லைனா ஈரானை வந்து தாக்குதறதுக்காக பண்ணியிருக்காங்களா சார்? ஈரானுக்காக. ஆமாம், அதாவது ஈரான் வந்து எப்போவுமே த்ரெட்டு தான். இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, இஸ்ரேல் வந்து ஃப்ரெண்டு தானே. ஈரானை விட இஸ்ரேல் வந்து ஃப்ரெண்டு. ஈரானுக்கு அகேன்ஸ்டாக தான் இந்த ஒப்பந்தம். ஆனால் இப்போது சவுதி அரேபியாவினுடைய தற்பொழுது நிலைமையை பார்க்கும் பொழுது அந்த போர் இந்த மாதிரி செய்யக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது சார்? இல்லை, சவுதி பொருள் நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே இப்போ வந்து 500 மில்லியன் அமெரிக்காவுக்கு கொடுக்குறதா ஒப்பந்தம் போட்டாங்க. இவங்க வந்து 1 ட்ரில்லியன் கொடுக்குறதுன்னா கத்தார் போட்டாங்க. 1.4 ட்ரில்லியன் யுஏஇ வந்து போட்டாங்க. அந்த 1.4 ட்ரில்லியனுக்கும் அப்புறம் ஏற்கனவே பேசுகிற சூடான் இருக்குல்ல, சூடான் கேப்சர் பண்ணுறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படி வச்சுக்கங்களேன். அதனால் சவுதி வந்து ஆயில் கீழேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகே, என்னென்னா ஆயில் வந்து இனிமேல் தேவைப்படாது, இல்லை கீழே ஆயில் இல்லை அப்படின்ற வரைக்கும் சவுதி வந்து இப்போ நல்லா தான் இருக்குது. என்ன யாராவது அடித்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற பயத்தோடயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா நீ வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி, இப்போ எந்த நாடாக இருக்கட்டும், இப்போ துருக்கியாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், ஹவுத்திஸாக இருக்கட்டும், மெக்கா மதினா அடிக்க மாட்டாங்க. புனிதமான எல்லாருக்கும் புனிதமான இடம்ல அடிக்க மாட்டாங்க. மற்ற இடம்லாம் அடிப்பாங்க. அடித்தா என்ன ஆகும்? சவுதி வந்து வீணாக போயிருமே. ஆனால் இப்போ இறுதியாக நம்ம பார்க்கும்போது சார், இப்போ ஈரான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா எப்போ சவுதி வீழும் அப்படின்ற இதில்? இல்லை, ஈரானுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். அவன் அணு ஆயுதத்தை சோதனை பண்ணிட்டாங்கன்னா சவுதி இல்லை, மொத்த ரீஜனும் அவன் கைக்கு வந்துடும். அணு ஆயுத சோதனை பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அமெரிக்கா ஒன்றும் பண்ண முடியாது. எது அடித்தாலும் திருப்பி அடிப்பாங்க. அது வரைக்கும் வந்து இந்த விளையாட்டு வந்து கண்ணாமூச்சி விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.